வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஹ்மிஸ் டைரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாகமான் ட்ரிப் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குமுளி என்ட்ரு ஆகிட்டோம். நீங்கள் குமுளி என்ட்ரு ஆன உடனே இப்படி அழகான ஒரு மாத சிலையை பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அதை நின்று நாங்களும் ரசித்தோம். இது என்னடா ஒரு பாறையை காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? போன வருஷம் நாங்கள் இதே இடத்துக்கு போனோம். அப்போ இந்த இடம் என்ன நிலமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் கிளிப் வேணால் போடுறேன். இதுக்கப்புறம் பாருங்கள். அந்த இடத்துல இப்போ பார்த்தா ஒரு சின்ன சொட்டோட தண்ணி வரல, வெறும் பாறையாக இருக்குது. போன வருஷம் எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்துட்டு வாங்க. தங்குற ரூமோடைய நைட் வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. ரூமில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, உள்ளே என்ட்ரான உடனே ஒரு சின்ன பால்கனி, நல்ல செடிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ள ரூமுக்கு என்ட்ரானோம்னா ஒரு ஹால். இது ரூமு மட்டும் இல்லை, சும்மா சின்ன வீடு மாதிரி ஒரு ஹால் இருந்துச்சு. அந்த ஹாலில் டைனிங் டேபிள், டிவி, சோஃபா செட் இருந்துச்சு. நீங்கள் நல்லா ஃபேமிலியாக போனீங்கன்னா இந்த ரூமை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதுதான் ஒரு ரூமுக்குள்ளே என்னென்னா ஒரு பெட் இருந்துச்சு, அப்புறம் பாத்ரூம் இருந்துச்சு. 2 ரூம்லேயுமே பாத்ரூம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 சேர் போட்டு டேபிள் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வாஷிங் மிஷின்லாம் இருந்துச்சு, பட் பைப் இல்லை. நெக்ஸ்ட் ரூமுக்கு நுழைய போகும்போது இங்கே ஒரு பாத்ரூம், அப்புறம் வாஷ் பேசின் இருந்துச்சு. இதுதான் செகண்ட் ரூம். இங்கேயும் 2 சேர் போட்டு டேபிள் வச்சுருந்தாங்க. ஒரு பீரோவில் இருந்துச்சு. பெட்டு எப்போதும் போல் இருந்துச்சு. அப்படி நைட்டு ரூம் விட்டு வெளியே வந்தீங்கன்னா அப்பப்போ சில்லுன்னு காற்று. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த செடி ஆடுறத. சூப்பர் இருந்துச்சு இந்த பிளேஸ். அப்புறம் இன்னொரு ரூமுக்கிட்டேயும் இந்த வாஷ் பேஷன் இருந்துச்சு. பாத்ரூம் இப்படி தான் இருந்துச்சு 2 ரூம்லேயுமே. ரூமை நைட் வீடியோ எடுத்தனால காலையில் மார்னிங் வியூ எப்படி இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. காலையில் இப்படி தான் ரூம் இருந்துச்சு பார்க்குறது. நம்ம தங்கியிருந்த ரூமுக்கு ஆப்போசிட்டாகவே பள்ளியாசம் இருந்துச்சு. அதை பார்த்தது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு மனசு.
ஆம்புலன்ஸ் வருது, கத்தாமல் வருது ஆம்புலன்ஸ். ஆனால் இந்த ஊரில் அந்த சர்ச்சை பற்றி தெரியலே நினைக்கிறேன். அப்படியே கிளம்பி நம்ம காரில் கொஞ்சம் தூரம் போனோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஜீப்காரங்க நிற்பாங்க. நீங்கள் ஜீப்பில் மாறிக்கலாம், ஏன்னா காட்டு பகுதிக்குள்ளேலாம் நம்ம கார் போகாதில்ல, அதனால தான். நாங்களுமே கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு ஜிப்கார் அண்ணனை பார்த்தோம். நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டவங்க 2500 சொன்னாங்க, அப்புறம் உள்ளவங்க 2000 சொன்னனால நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து என்னன்னு பேசிக்கோங்க. அப்புறம் என்ன, நம்ம ஜீப்பில் ஏறி உட்காந்து போயிடலாம். இது நாங்கள் போய்க்கிருக்க ஜீப்புக்கு பின்னாடி ஒரு ஜீப் வந்துச்சு, அதை தான் வீடியோ எடுத்தோம். நம்மளும் இதே மாதிரி ஒரு ஜீப்பில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஜீப்புக்குள்ளே போய்க்கிருக்கையில் கொஞ்சம் தூரம் நல்ல ரோடாக இருக்கும். அதுக்கப்புறம் காட்டு பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இடையில நம்மளுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி வியூ பாயிண்ட்லாம் வரும். உங்களுக்கு வேணும்னா இறங்கி இறங்கி காட்டுவாங்க, இல்லைன்னா நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அப்படி நாங்கள் போய்க்கு இருக்கும்போது தான் இந்த இடத்த காமிச்சாங்க. இங்கே ஒரு சர்ச் மாதிரி இல்லை, ஒரு மாதா நிற்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு மயில் நின்றுச்சு. நாங்கள் கூட ஒரிஜினல் மயில் எங்கேடா அங்கே போய் நிற்கிது அப்படின்னு பார்த்தா அங்கே மேலே ஒரு முருகர் கோயில் இருக்கா, அதனால அங்கே மயில் சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஆட்கள்லாம் போய்க்கிருக்காங்களோ அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கா. போய் பார்த்தா பின்னாடி உள்ள எல்லா கிராமமும் அப்படியே தெரியும்னு சொன்னாங்க. நாங்கள் இறங்கலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்படியே நம்மளை ஜீப்பில் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிச்சு எங்களுக்கு. இந்த வியூ பாயிண்ட் என்ன சொல்கிறது அப்பா, செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த வியூ பாயிண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மறக்காமல் போய் பாருங்கள். உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையில் ஒரு பாறை மட்டும் உருண்டையாக, அதாவது உருண்டை பாறை, ஒத்த பாறை ஒரு தர்காவை தாங்கி நிற்குதான். இந்த இடத்துக்கு நம்ம ரொம்ப தூரம் நடந்தது போய் தான் அந்த தர்காவை பார்க்குறதா பார்க்கலாம். நாங்களும் நடக்கலான்னு போனோம். போகிற வழியில் நம்ம வயிறு சும்மா இருக்குமா, பசி எடுத்துருச்சு. அதனால் லைட்டாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து பார்த்தா தான் தெரியுது அது போகுது இன்னும் போயிட்டே இருக்குது. சரி, இதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு பாதியோடு திரும்பியாச்சு.
உங்களுக்கு நடக்க முடிஞ்சால் நீங்கள் ஃபுல்லாக கூட போய் பாருங்கள். இல்லை நீங்கள் யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வாகமன் ட்ரிப்பில் ஃபஸ்ட் ட்ரிப். இதுக்கப்புறம் எந்த இடத்துக்கெல்லாம் போகணுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.